ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு மண் சட்டி வச்சிடலாங்க. 100 ml டம்ளர் இருக்குது இல்லைங்களா, அதில் அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15-20 பூண்டு பல்லை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கீரையை கட் பண்ண கீரை முளைக்கீரைங்க, அதை நான் சேர்த்து வச்சிடுறேங்க. இதை நீங்கள் கீரையை ஆஞ்சிட்டு அலசி அப்படியே கூட வைக்கலாம். கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இது தயிர் கடையிற மத்துங்க. என்கிட்ட கீரை கடையிற மத்து இல்லை, அதான் இந்த வரும்பாக இருக்குது பாருங்கள், அது தயிர் கடையிற மத்து. இப்போ இதால் தான் நான் கடைஞ்சிக்கிறேன். கீரை எப்பொழுதுமே வெந்ததுக்கு அப்புறம் தான் அதில் உப்பு சேர்க்கணும். உப்பும் சேர்த்து நல்லா கடைஞ்சிடுறேங்க. பட்டு மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக வரணும். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பூண்டு சேர்த்து நம்ம கீரை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. இங்கே பாருங்கள், மைய கடைஞ்சாச்சு. கையால் தான் கடைஞ்சிருக்கேன், மிக்சிலலாம் போடக்கூடாதுங்க. இதை இப்போ சூடான சாதத்தில் ஒரு கரண்டி போட்டு அதில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட அமிர்தம் தாங்க. இதுக்கு ஈடு என வேறு எதுவுமே கிடையாதுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்துக்கு 2-3 நாள் வரைக்கும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.